கடந்த ஒரு மாத காலமாகவே அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பேசி வந்த நிலையில் 565 நாட்கள் கழித்து மீண்டும் அதிமுக பாஜக இடையே கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாக அமித்ஷா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி பயணம் எப்போது தொடங்கியது, தற்போது இந்த கூட்டணி மூலம் யாருக்கு பலம் யாருக்கு பலவீனம், வரலாற்று நிகழ்வுகள் கூறுவது என்ன என்பதை பற்றி முழுமையாக இந்த பதிவில் காண்போம். ஆயிரத்தி 1998 மக்களவைத் தேர்தலில்தான் பாரதிய ஜனதா கட்சியுடன் முதன்முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்தது. ஆனால் 1999 பாரதிய ஜனதா அரசுக்கான ஆதரவை அதிமுக திரும்ப பெற்றது. அதனால அப்போ இருந்த வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தது. அதற்கு பிறகு 2004ஆம் ஆண்டு அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் ஒரு முறை கூட்டணி அமைச்சாங்க. பின்னர் ஜெயலலிதா மறைவு வரை பாரதிய ஜனதா கட்சியுடன் அதிமுக கூட்டணி அமைக்கவே இல்லை. ஜெயலலிதா மறைவின் பிறகு 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் இணைந்து போட்டியிட்டன. அந்த தேர்தலில் தேனி நாடாளுமன்ற தொகுதி தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் அதிமுக தோல்வியடைந்தது. குறிப்பாக தேனியில் முன்னாள் முதலமைச்சர் OPS மகன் ரவீந்திரநாத் மட்டும்தான் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் இதே கூட்டணியில் தேர்தலை சந்தித்த அதிமுக 66 இடங்களும் பாஜக 4 இடங்களையும் பிடித்தன. ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜக அதிமுக இடையே உரசல்கள் ஏற்பட்டன. முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை மற்றும் ஜெயலலிதா குறித்து அண்ணாமலை பேசிய பேச்சுக்கள் அதிமுகவில் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்குறிக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. ஒரு தாய், என்னுடைய தாய் என்னை பொறுத்தவரை ஜெயலலிதா அம்மையாரோட 100 மடங்கு பவர்ஃபுல். என்னுடைய மனைவி என்னை பொறுத்தவரை ஜெயலலிதா அம்மையாரோட 1000 மடங்கு 100 மடங்கு பவர்ஃபுல். கம்பேரிசன் அது இல்ல. இதையடுத்து 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி பாஜகவின் கூட்டணியை விட்டு அதிமுக வெளியேறுவதாக EPS அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று முதல் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தோம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தோம் விலகிக் கொள்கிறது என்ற அறிவிக்கப்படுகிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போதும் இரு கட்சிகளுமே வெவ்வேறு கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. ஆனால் திமுக கூட்டணி அனைத்து இடங்களையுமே கைப்பற்றியது. இதற்கு பிறகும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக தலைவர்கள் திட்டவட்டமாக கூறினர். அவை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். மேலும் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் எங்களது ஆட்சி பறிபோனது என அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பலரும் கூறி வந்தனர். இவங்களோட கூட்டணி வச்சுதாங்க எங்க ஆட்சியை போச்சு, இல்லைன்னா நான் ஜெயிச்சிருப்பேங்க. இந்த நிலையில் தான் திடீர் பயணமாக எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றார். பயணம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்ட பொழுது டெல்லியில் உள்ள புதிய கட்சி அலுவலகத்தை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். இவரை தொடர்ந்து KP முனுசாமி, SP வேலுமணி, CV சண்முகம் உள்ளிட்ட கட்சியின் மூத்த தலைவர்களும் டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இரவு நேரத்தில் சந்தித்தனர். இந்த சந்திப்பின் பிறகு அமைச்சர் அமித்ஷா தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அதில் 2026இல் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பின்பு மது வெள்ளமும் ஊழல் புழலும் முடிவுக்கு வந்துவிடும்னு தமிழிலும் இந்தியிலும் பதிவிட்டிருந்தார். இந்த பதிவு குறித்து எடப்பாடியிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்ட பொழுது மக்கள் பிரச்சனை குறித்து பேச மட்டுமே டெல்லி போனதாகவும் மற்ற அரசியல் கூட்டணி குறித்து எதுவும் பேசவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். இதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திடீர் பயணமாக டெல்லி சென்றார். இதன் பிறகு அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்படலாம் என்று அரசியல் வட்டாரங்களில் ஒரு பேச்சு எழுந்தது. ஏனென்றால் கடந்த காலத்தில் அதிமுக தலைவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் இடையே ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களால் தற்போது அதிமுகவுடன் கூட்டணி வைக்க அண்ணாமலை ஒரு தடையாக இருக்கக்கூடாது என பாஜக தலைமை யோசிப்பதாக தகவல் வெளியானது. மேலும் கடந்த காலமே அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை அதிமுக முன்வைத்ததாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வந்தன. இந்த நிலையில்தான் 2 நாள் பயணமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வந்தடைந்தார். மேலும் நயினார் நாகேந்திரன் போட்டியின்றி பாஜக மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைவதாக அதிகாரப்பூர்வமாக அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்தார். மேலும் 2026இல் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் என்றும் கூறினார். தொடர்ந்து 3 முறை பொது தேர்தலில் வெற்றி, 12 மாநிலங்களில் நேரடி ஆட்சி அதிகாரம், 8 மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி என இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய கட்சியாக பாஜக இன்று உருவெடுத்துள்ளது. இருந்தாலும் கூட தமிழ்நாடு, கேரளா போன்ற சில மாநிலங்களில் பாஜகவால் கால் ஊன்ற முடியல. கடைசியாக நடந்த பொது தேர்தலில் கூட கேரளாவில் ஒரு தொகுதியை பாஜகவினர் வென்றிருந்தனர்.
ஆனால் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட பாஜகவால் வெல்ல முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்க பல்வேறு கட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டன. ஆனால் அந்த முயற்சிக்கு எந்த பலனும் கிடைக்கல. ஏனென்றால் பாஜகவின் கொள்கையை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் பாஜகவின் மீது மத சாயமும் பூசப்பட்டிருப்பதால தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கை பெறுவது பாஜகவிற்கு எட்டாக்கணியாகவே இருந்து வருகிறது. ஆனால் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு இந்த நிலை சற்று மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். 2021 சட்டமன்ற தேர்தலில் 2% வாக்குகள் பெற்ற பாஜக கடந்த பொதுத் தேர்தலில் 11% வாக்குகள் பெற்றது. இது கடந்த பொதுத் தேர்தலை காட்டிலும் சுமார் 7% உயர்ந்துள்ளது. இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு ஆட்சியில் வர வேண்டும் என பாஜக நினைச்சுதான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்குன்னு பலரும் கருதுகின்றனர். தமிழக அரசியலில் திமுகவிற்கு பிரதான எதிர்க்கட்சியாக தற்போது அதிமுக தான் உள்ளது. ஆனால் எடப்பாடியின் தலைமையின் மேல் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி உள்ளது. அதிமுகவில் முன்பு இருந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற தலைமை தற்போது இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதிமுக ஏற்கனவே பல அணிகளாக உடைந்துள்ளது. தற்போது இந்த சூழலை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வரும் காலத்தில் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்து விடலாம் என்ற நோக்கத்துடன் தான் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஒருபுறம் திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் வலிமையாக உள்ளது, மறுபுறம் பாஜகவின் வளர்ச்சி, விஜயின் புதிய கட்சி என கடும் போட்டி சூழலில் அதிமுக தற்போது உள்ளது. இருப்பினும் இன்றளவும் அதிமுகவிற்கு என தனி வாக்கு வங்கி இருக்கிறது. ஒரு சிலர் பாஜகவுடனான கூட்டணியை விமர்சித்தாலும் சிலர் இந்த முடிவை வரவேற்கிறார்கள். ஏனென்றால் விஜயின் தாவேகாவுடன் அதிமுக கூட்டணி வைக்கப் போவதாக ஒரு சூழல் நிலவியது. முதல் தேர்தலை சந்திக்கும் விஜயுடன் அதிமுக கூட்டணி வைத்து ஒருவேளை தோற்றுவிட்டால் தனக்கு இருந்த இறுதி வாய்ப்பை அதிமுக நழுவவிட்ட நிலைமையாக மாறிவிடும். அதனால் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது சரிதான் என்று சிலர் கருதுகின்றனர். திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியினர் கொள்கையில் எந்தவிதமான சமரசம் செய்யாமல் தான் கூட்டணியில் இருக்கின்றனர். அதுபோலதான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் அதிமுகவும் கொள்கையில் எந்த சமரசம் செய்யாமல் பயணிக்கும். மேலும் இது அரசியல் ரீதியான கூட்டணி மட்டுமே என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை கூறியுள்ளார். இருப்பினும் நீட் தேர்வு, நிதி பகிர்வு, தொகுதி மறுவரை என பல்வேறு முறைகளில் இன்றளவும் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவின் மீது முரண்பட்டு உள்ளனர். இந்த நிலையில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது அதிமுகவை பலவீனப்படுத்துமா என்ற கேள்வி எழதான் செய்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவாகி இருப்பது தமிழக அரசியலில் ஒரு புதிய பரிணாமமாகும். கடந்த காலங்களை பொறுத்தவரை இந்த கூட்டணியில் இருவருக்கும் வெற்றிகளும் தோல்விகளும் சமமாகவே இருந்து வந்துள்ளன. ஆனால் இப்போது சூழ்நிலை முற்றிலும் மாறியுள்ளது. பாஜக தேசிய அளவில் வலிமையான கட்சி, ஆனால் தமிழ்நாட்டில் தற்போதுதான் வளர்ச்சி பாதையில் இருக்கிறது. அதிமுகவின் வாக்கு வங்கி இல்லாமல் பாஜகவால் தனிப்பெரும்பான்மையை ஏற்படுத்த முடியாத சூழலில் பாஜக தற்போது உள்ளது. அதிமுக வரிசையாக 10 தேர்தல்களில் தோல்வியடைந்த நிலையில் தன்னை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டிய கட்டாய தேவையில் உள்ளது. மேலும் தனிப்பெரும்பான்மை மூலம் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் நிலவுவதால் பாஜகவுடன் கூட்டணி அதிமுகவிற்கு அவசியமாகிறது. இரு கட்சிகளும் கூட்டணியில் இணைவது தனித்தனி இலக்குகளை அடைய உதவும் ஒரு விளக்கமான வியூகம் என்றாலும் இது நிரந்தர வெற்றியை பெற்று தருமா என்ற கேள்விக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். வெற்றி இல்லாத காலத்தை முடிக்க அதிமுகவிற்கு தற்போது இருக்கும் ஒரே ஒரு கடைசி வாய்ப்பு இதுதான். அதே மாதிரிதான் பாஜகவிற்கும் தமிழகத்தில் கட்சியின் பலத்தை வலுப்படுத்துவதற்கு கிடைத்துள்ள ஒரு முக்கிய காலகட்டம் இதுவாகும். இந்த கூட்டணியை மக்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார்கள்? 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணியால் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது? யாருக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் தகவலுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஹாப் நியூஸ் வழங்கும் அரசியல் அறிவோம். நான் உங்கள் தமிழ்குமரன்.